இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெக்டார் இன்டகிரேஷன். நேற்று நம்ம பார்த்த வீடியோவில் வந்து வெக்டார் டிஃப்ரென்சேஷன் பற்றி பார்த்தோம். அதில் முக்கியமான ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா வெக்டார் இன்டகிரேஷனில் இதே மாதிரி இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஃபார்முலாஸை மட்டும் பார்த்தாலே நீங்கள் வெக்டார் இன்டகிரேஷனில் வர சம்ஸை உங்களால் போட முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைன் இன்டெக்ரல். லைன் இன்டெக்ரலுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன்டெக்ரல் சி எஃப் டாட் டிஆர் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் சி ஆஃப் எஃப்1 டிஎக்ஸ் எஃப்2 டிஒய் எஃப்3 டிஇசட். இதில் எஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு வெக்டார், டிஆர் ஆல்சோ ஒரு வெக்டார் தான். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இன்டெக்ரேஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் ஏ டு பி எஃப் டாட் டிஆர். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தா அதே ஃபார்முலா தான் இங்கே வரும். பட் இதில் வந்து லிமிட்ஸ் வந்து ஏ டு பி, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூவை அதில் நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டு அப்படின்னா என்ன? கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு அப்படின்னாலே அங்கே கேர்ள் எஃபோட வேல்யூ வந்து 0 அப்படின்ட்டு வரணும். சி கன்சர்வேட்டிவ் அப்படின்னா வந்து அங்கே வந்து கேர்ள் வேல்யூ, அதாவது சி வேல்யூ, கேர்ள் வேல்யூ 0 அப்படின்ட்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து அங்கே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் கன்சர்வேட்டிவ் ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் பாத். ஒரு ஃபீல்டு வந்து கன்சர்வேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒர்க் டன் அப்படிங்கிறது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் பாத். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், ஒர்க் டனில் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ஏ அண்ட் பி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ அந்த ஃபீல்டு வந்து கன்சர்வேட்டிவ் ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். அது வந்து எந்த வழியாக வருது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் மட்டும்தான் முக்கியம். இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி அப்ஜெக்டிவ் டெட் கொஷனில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கேலார் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸ்கேலார் பொட்டென்ஷியல் எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல் சை. To find psi, equate f1 is equal to dou psi by dou x, f2 is equal to dou psi by dou y, f3 is equal to dou psi by dou z and integrate it. ஓகே, இதுதான் வந்து ஸ்கேலார் பொட்டென்ஷியல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சர்ஃபேஸ் இன்டெக்ரல். சர்ஃபேஸ் இன்டெக்ரல் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் அப்படின்னா வந்து இங்கே 2 டைமென்ஷனல் வந்துடும். ஸோ அதனால் இங்கே வந்து டபுள் இன்டெக்ரல் வேல்யூ வரும். ஸோ இப்போ டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எஸ் ஆஃப் எஃப் டாட் என் கேப் இன்டூ டிஎஸ் அப்படிங்கிறது தான் வந்து சர்ஃபேஸ் இன்டெக்ரலுக்கான ஃபார்முலா. இதில் என் கேப் அப்படிங்கிறது வந்து del f divided by determinant of del f அப்படின்ட்டு வரும். ஓகேவா? this n cap is the unit outward normal vector to the surface f of x, y, z is equal to c. ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸில் இந்த n cap அப்படிங்கிறது வந்து யூனிட் அவுட்வர்ட் நார்மல் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வால்யூம் இன்டெக்ரல் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் அப்படின்னா இங்கே வந்து 3 டைமென்ஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆஃப் வி எஃப் டிவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆஃப் வி சை இன்டூ டிவி. இப்போ இதில் வந்து எஃப் அப்படின்னா அது வந்து வெக்டாரை டினோட் பண்ணும், சை அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கேலாரை டினோட் பண்ணும். வெக்டார் ஆர் ஸ்கேலார் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ட்ரிபிள் இன்டெக்ரேஷன் பண்ணணும். இதில் டிவி அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் 3 டைமென்ஷன். அப்போ டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் இந்த 3த்தை வச்சும் நம்ம என்ன பண்ணணும், இன்டெக்ரேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் இருக்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம்ஸு. இந்த தியரம்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக வந்து நமக்கு யூஜிடிஆர்பி கொஷின்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. இந்த 3 தியரம்ஸையும் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நிஜமாகவே இந்த 3 தியரம்ஸும் ஒரு கோல்டன் தியரம்ஸ் தான். ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கிரீன்ஸ் தியரம் அப்படிங்கிறது வந்து இது வந்து 2D சர்ஃபேஸ்க்கு வந்து யூஸ் ஆகிறது. இதில் இந்த கொஷின் வந்து ஃபார்மேட்டே வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இது வந்து கிரீன்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கொஷின் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டெக்ரல் சி, இது வந்து க்ளோஸ்டு கர்வ் அப்படிங்கிறதால இங்கே இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்டெக்ரல் சி ஆஃப் எம் இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் என் இன்டூ டிஒய் இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஆஃப் ஆர், டபுள் இன்டெக்ரல் ஆஃப் dou n by dou x minus dou m by dou y dx dy அப்படிங்கிறது தான் வந்து கிரீன்ஸ் தியரம். இந்த தியரமை
நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின் ஃபார்மேட் வந்து நமக்கு m × dx + n × dy ஃபார்மேட்டில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சர்ஃபேஸ் டு வால்யூம்க்கு வந்து இது என்ன பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது. சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இப்போ ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். எஃப் டாட்டு n கேப் இன்டூ டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த ஃபார்முலா தான் இங்கே போட்டிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆஃப், அதாவது வால்யூம் இன்டெக்ரல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ட்ரிபிள் இன்டெக்ரல் v போடணும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. டெல் டாட் எஃப் இன்டூ டிவி அப்படின்ட்டு வரும். ஓகேவா? இந்த டெல் டாட் எஃப் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா டைவர்ஜன்ஸ் வந்து இங்கே என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். இதில் காஸ் டைவர்ஜன்ஸ் தேரத்தில் நம்ம டைவர்ஜன்ஸ் யூஸ் பண்ணுவோம். டைவர்ஜன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ் டைவர்ஜன்ஸ் அப்படிங்கிறது வந்து சர்ஃபேஸ் டு வால்யூம், அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதாவது 2D to 3Dக்கு வந்து இதை சேஞ்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோக்ஸ் தேரம் பார்த்தோம் அப்படின்னா லைன் டு சர்ஃபேஸ். இப்போ லைனுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் எஃப் டாட் டிஆர் இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஆஃப் டெல் கிராஸ் எஃப் டாட் என் கேப் இன்டூ டிஎஸ். நமக்கு வந்து எப்போவுமே தெரியும் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு வெக்டார் எஃப் போடுவோம், ப்ளஸ் என் கேப் இன்டூ டிஎஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு நார்மலாக சர்ஃபேஸ் இன்டெக்ரலில் வர ஃபார்முலா தான். பட் இந்த எஃப்பை நம்ம இங்கே என்னவா பண்ணுறோம் அப்படின்னா கேர்ள் எஃப் கண்டுபிடிக்கணும், டெல் கிராஸ் எஃப்னு சொல்லிட்டு போடணும். ஓகேவா? ஸோ அப்போ 1 டைமென்ஷன் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோக்ஸ் தியரம் பார்த்தோம் அப்படின்னா லைன் அப்படிங்கிறது வந்து 1 டைமென்ஷன். அதை வந்து நம்ம என்னவா பண்ணுறோம், 2 டைமென்ஷனாக சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே வந்து கேர்ள் வரணும். ஓகே, ஸ்டோக் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஸ்டோக் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் ஸ்டோக் எப்படி போடுவோம், கர்வாக போடுவோம், கர்வ் மாதிரி போடுவோம். ஸோ அப்போ கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 கோல்டன் தியரம்ஸை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்மளுடைய இன்டகிரேஷனில் இருக்கிற கண்டென்ட்டு. இதை பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிலேட்டடாக கொஷின்ஸ் இந்த யூனிட்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். பிடிஎஃப் வேணும்னாலும் பிடிஎஃப் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோரியர் சீரீஸ் அண்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலாஸோடு நான் வரேன். நாளைக்கு ஃபோரியர் சீரீஸ் அண்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இந்த மாதிரி வீடியோஸ் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ.